இப்படி இருக்கிற ஒரு பையன் தான் தன்னோட 23 வயசுல மிஸ்டர் ஒலிம்பியான்ற பாடி பில்டிங் டைட்டில வின் பண்றான். ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர், கலிபோர்னியாவோட 38வது கவர்னர் அண்ட் இன்னைக்கு ஜிம்முக்கு போற எல்லா பசங்களுக்கும் ஒரு ரோல் மாடல். திஸ் இஸ் 100 days 100 சக்சஸ் ஸ்டோரிஸ் டே 21. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1947 ஆஸ்திரியால அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பிறக்கிறாரு. சின்ன வயசுல ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால இவரை பார்க்குற எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. இதனாலே இவரோட அப்பாவுக்கு இவரை பிடிக்காம போயிருது. அதனால ஸ்ட்ராங்கா ஆகணும்னு ஜிம்முக்கு போக முடிவு பண்றாரு. அங்க ஒர்க் அவுட் பண்றத ரொம்பவே லவ் பண்றாரு. எந்த அளவுக்குனா ஒரு நாள் ஜிம்முக்கு போறனா கூட அவரையே வெறுத்துக்கிற அளவுக்கு. ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாம சைக்காலஜியும் படிச்சு மைண்ட் மசில் கனெக்ஷனால ஒருத்தர் 2 வருஷம் பண்ற டிரான்ஸ்ஃபார்மேஷனை இவர் வெறும் 6 மாசத்துல பண்றாரு. தன்னோட 18 வயசுல ஆஸ்திரியாவோட மிலிட்ரியில ஜாயின் பண்றாரு. அட் தி சேம் டைம் பாடி பில்டிங்ல ஜூனியர் லெவலில் நடக்கிற மிஸ்டர் யூரோப்ன்ற ஒரு டைட்டிலையும் வின் பண்றாரு. மிலிட்டரியில சொல்லாம காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதுனால அவரை 7 நாள் ஜெயில போடுறாங்க. மிலிட்டரியில இருந்து லெஃப்ட் ஆன இவரு மிஸ்டர் யூனிவர்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக அமெரிக்கா வராரு. தன்னோட 20 வயசுலயே இந்த உலகத்தோட யங்கஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ்ன்ற ஒரு டைட்டிலையும் வின் பண்றாரு. அடுத்த 3 வருஷத்திலேயே இவரோட ரோல் மாடலான ரெக் பார்க்கரை தோக்கடிக்கிறாரு. பாடி பில்டிங்லயே ரொம்பவே கௌரவமான டைட்டில் மிஸ்டர் ஒலிம்பியாவை 7 டைம் வின் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட்ல டெர்மினேட்டர், பிரெடேட்டர்னு பெரிய பெரிய படங்கள் பண்ணி ஒரு படத்துக்கு $40 மில்லியன் வாங்குற ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராகவும் மாறுறாரு. ஆக்டிங் மட்டும் இல்ல, பொலிட்டிக்ஸ்லயும் கலிபோர்னியாவோட 38வது கவர்னரா 3 வருஷம் சர்வ் பண்றாரு. இன்னைக்கு ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.